Hello everyone. May 1 to May 7 கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வீடியோவோட பார்ட் 2 தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்ட் 1ல வந்து லாஸ்டா இந்த ஃபாரஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? இப்போ இதுல 4th கொஸ்டின்ல இருந்து இங்க கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, மே 1 to May 7 கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வீடியோவோட பார்ட் 2 தேர்ட் கொஸ்டின் வரைக்கும் அங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். பார்ட் 1ல லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் டிட் இந்தியா ப்ரோமோட் அட் பிஆர்எஸ் காப்ஸ் 2025 இன் ஜெனீவா, இந்த நியூஸ் வரைக்கும் படிச்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க, பார்த்துட்டு பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரீசெண்டா வந்து அமித்ஷா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வந்து அன்அவேல் பண்ணிருக்காங்க. அமித்ஷா யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, இவங்க தான் அமித்ஷா. ஓகேவா? என்ன ஸ்டாச்சுன்னா படோஃபா உபேந்திரநாத் பிரம்மா இன் நியூ டெல்லி. இந்த படோஃபா உபேந்திரநாத் இவரோட 35th டெத் ஆனிவர்சரியை முன்னிட்டு ஒரு ஸ்டாச்சு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 35th டெத் ஆனிவர்சரியை முன்னிட்டு படோஃபா உபேந்திரநாத் பர்மாவோட என்ன பண்ணிருக்காங்கன்னா 35th டெத் ஆனிவர்சரிக்கு ஸ்டாச்சு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து 4th நியூஸ். ஓகேவா? 5th நியூஸ் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வந்து ரீசெண்டா என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்ட் ரியல் டைம் ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம். வாட் பிளாட்ஃபார்ம் பவர் த டெக்னாலஜி பேக் போன் ஆஃப் த ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கூகுள் எர்த் இன்ஜின். ஓகே, இப்போ மத்திய பிரதேஷ் வந்து நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிரீஃப் நியூஸ் பாருங்க. மத்திய பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் வந்து என்ன லான்ச் பண்றாங்கன்னா ஏஐ பேஸ்ட் ரியல் டைம் ஃபாரஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இப்போ நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னா மத்திய பிரதேஷ்ல வந்து நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும். ஐ மீன் டைகர் ரிசர்வ் நிறைய அங்க கரெக்டா. டைகருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டே வந்து மத்திய பிரதேஷ் தான். ஸோ அங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு. அதனாலதான் மத்திய பிரதேஷ் வந்து இந்த ஏஐ பேஸ்டு சிஸ்டம் வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா இந்த ஃபாரஸ்ட்ல எல்லாம் வந்து இந்த நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபாரஸ்டேஷன், லேண்ட் என்க்ரோச்மெண்ட், அப்புறமா லேண்ட் யூஸ் சேஞ்சஸ், இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ற விதமா தான் வந்து இந்த ஏஐ பேஸ்ட் ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நம்மள கொஸ்டின்ல கேட்டது என்னன்னா டெக்னாலஜி பேக் போன் யாருன்னா கூகுள் எர்த் இன்ஜின். நம்ம வந்து நார்மலா இந்த மேல இருக்க நியூஸ் மட்டும் படிச்சிருப்போம், இதை வந்து கவனிச்சிருக்க மாட்டோம் கூகுள் எர்த் இன்ஜின். பட் ஆனா நம்மளுக்கு குவிஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்கிறது இதுதான். சோ நம்ம நியூஸா படிக்கும் போது ஒரு சில பாயிண்ட்ஸ் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ நீங்க குவிஸஸ் எடுக்கும் போது நம்ம விட்ட பாயிண்ட்ஸ் கூட வந்து நம்ம இதுல கவர் பண்ணிடலாம். சோ மேக்ஸிமம் ஃபுல் நியூஸ் படிச்சுட்டு குவிஸஸ் மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கூகுள் எர்த் இன்ஜின் தான் மத்திய பிரதேஷ் லான்ச் பண்ண ஏஐ பேஸ்டோட டெக்னாலஜி பேக் போன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து who took as the charge as the vice chairman of Delhi Development Authority of May 21, 2024? என் சரவணகுமார். சரவணகுமார் தான் வந்து டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட வைஸ் சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 7th one. Who is the front runner for the CEO position at Indusland Bank as of 2025? ரீசெண்டா இந்துஸ்லாண்ட் பேங்க்ல சுமன் கட்பாலியா வந்து எம்டி அண்ட் சிஇஓ போஸ்ட்ல இருந்து ரிசைன் ஆகுறாங்க. உங்களுக்கு பதில் இப்ப ஃப்ரண்ட் ரன்னர் ஆஃப் சிஇஓ பொசிஷனுக்கு யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா ராஜீவ் ஆனந்த் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, ராஜீவ் ஆனந்த் அப்பாயிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் 8th one. Who assumed additional charge as chairman and managing director of Bharat Petroleum Corporation Limited? ஓகே, இப்ப சஞ்சய் கண்ணாவை தான் வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடோட அடிஷனல் சார்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, இப்ப இது இவங்க சஞ்சய் கண்ணா வந்து யாரை ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா கிருஷ்ணாவை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்க, அந்த நியூஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, சஞ்சய் கண்ணா வந்து அடிஷனல் சார்ஜ் கொடுத்திருக்காங்க சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா. இப்போ இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னா கிருஷ்ணகுமாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னா கண்ணா கிருஷ்ணா ரெண்டுமே வந்து சேம் மீனிங் ரெப்ரசென்ட் பண்றது தானே. சோ கண்ணா வந்து ரீப்ளேஸ் கிருஷ்ணகுமார். ஓகேவா? பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா. ஓகே, அதே மாதிரி கண்ணா வந்து அடிஷனல் சார்ஜ் தானே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் ஆல்ரெடி என்ன போஸ்டிங்ல இருந்தாருன்னா
he was serving as director refinery at Bharat Petroleum Corporation Limited. டைரக்ட் refinery வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, அவருக்கு அடிஷனலா சார்ஜ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து who has been appointed as the chairman and public interest director of NSE International Exchange. NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு யாரை வந்து சேர்மன் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? நீராஜ் குமார் குப்தா. நீராஜ் குமார் குப்தா இவங்களதான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நீராஜ் குமார் குப்தாவை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சேர்மன் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, next one, who has been nominated by India as the candidate for the director of the Radio Communication Bureau at the International Telecommunication Union? ரேவதி எம் ரேவதியை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. ஓகே, எம் ரேவதி வந்து டைரக்டர் ஆஃப் ரேடியோ கம்யூனிகேஷன் பியூரோக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் டு லீட் ரேடியோ கம்யூனிகேஷன் பியூரோ. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரேவதி ரேடியோ, நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுட்டேன். ரேடியோ கம்யூனிகேஷன் பியூரோக்கு ரேவதியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ரே சோ சிங்க் பண்ணிட்டேன் நானு. ஓகே, இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமனுமே. நெக்ஸ்ட் வந்து who took charge as the air officer commanding in chief of the southwestern air command? SWAC. இந்த SWACோட ஏர் ஆபீசர் கமாண்டிங்கா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா நாகேஷ் கபூரை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த நாகேஷ் கபூர் வந்து யார ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னா நர்மதேஸ்வர் திவாரியை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. சோ நாகேஷ் நர்மதேஸ்வர் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இது வந்து எந்த கமாண்டுக்குன்னா சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் இன் சீஃப் வந்து இந்தியன் ஆர்மியோட நார்த்தன் கமாண்டுக்கு யாருன்னா பிரதீக் சர்மா தான் வந்து இந்தியன் ஆர்மியோட நார்த்தன் கமாண்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சதர்ன், இது வந்து நார்த்தன் கமாண்ட். சோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க? அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்ரீ அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா as the secretary of the Department of Revenue. சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இருக்காங்கல்ல, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழ வராங்க. ஓகேவா, இவங்க வந்து ஸ்ரீ அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, எந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் தான் வந்து அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா வந்து செக்ரட்டரியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். இப்போ வந்து வாட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த MOU பிட்வீன் கெயில் இந்தியா அண்ட் கான்கர் சொல்லியிருக்காங்கல்ல. இது என்னன்னா, இப்போ வந்து கெயில் இந்தியாவும் கான்கரும் வந்து ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா கான்கரோட இந்த ஃபுல் நியூஸ் பாருங்க, அப்ப புரியும். கான்கரோட ரயில் பேஸ்டு கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட் ஃபிளீட்டுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ வந்து கம்மி பண்ற விதமா டீசலுக்கு பதில லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு MOU தான் இது. சோ அப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா பொட்டன்ஷியலி லோயர் ஃபியூயல் காஸ்ட் டு ரெடியூஸ் எமிஷன் அண்ட் ஆபரேஷனல் எக்ஸ்பென்ஸ். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கான்கோரும் கெயில் இந்தியாவும் MOU சைன் பண்ணிருக்காங்க. டீசலுக்கு பதில் பெட்ரோல் இது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்றதுக்காக. அப்போ இவங்களோட மெயின் பிரைமரி எய்ம் என்னன்னா டு எவாலுவேட் LNG as a substitute for diesel in கான்கர் லாஜிஸ்டிக் ஆபரேஷன். ஓகேவா, இதுதான் ஆன்சர். 15th ஒன் வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக்கோட ரிப்போர்ட். இது யார் வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ரிப்போர்ட் லான்ச் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இவங்க தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்தியா வந்து லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டுல எத்தனாவது பொசிஷன் கேட்டிருக்காங்க? 4th பொசிஷன் இருக்கு இந்தியா இப்போ. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இது எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்றாங்கன்றதையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகேவா, அப்ப வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக்கோட ரிலீஸ் பண்ண ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேவா, இந்தியாவோட பொசிஷன் பாத்தீங்கன்னா 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் தி வேர்ல்டு. ஓகே, அதோட GDP பாத்தீங்கன்னா 4.39 trillion. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது US, செகண்ட் வந்து சைனா.
Second, China. Second one China. Third one Germany. Fourth one India. Fifth one வந்து ஜப்பான். ஓகேவா? இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யூஎஸ், செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் ஜெர்மனி, ஃபோர்த் இந்தியா, ஃபிஃப்த் ஜப்பான். இந்தியா வந்து 2030க்குள்ள தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேவா? இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி பை 2030 சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்தியாவோட பிளேஸ் வந்து ஃபோர்த் பிளேஸ். எந்த ஸ்டேட் வந்து ரெகக்னைஸ்ட் வந்து ஃபார் இட்ஸ் ஹை பர் கேபிட்டல் ஜிஎஸ்டிபி, ஸ்ட்ராங் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேர் ரேட்டிங் ஸ்டேட் ரேங்கிங். இப்போ இது என்னன்னா, இதுவுமே வந்து ஒரு ரேங்கிங் தான். கேரேஜ் ரேட்டிங் ஸ்டேட் ரேங்கிங்னு ஒருத்தவங்க மகாராஷ்டிரா பேஸ்ட் கம்பெனி வந்து ரேங்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கேரேஜ் ரேட்டிங் இவங்க வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டேட் ரேங்கிங் 2025. அதுல மொத்தம் 3 ஸ்டேட்ஸ் வந்து டாப் பிளேஸ்ல இருக்காங்க. எந்தெந்த 3 ஸ்டேட்ஸ்னா மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா. ஓகேவா? மகாராஷ்டிரா தான் வந்து ரேங்க்டு ஓவரால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஆனா குஜராத் மட்டும் பாருங்க, noted for its higher per capita GSDP, strong FDI inflows and industrial investment in through gross fixed capital formation. இந்த பர்டிகுலரா இந்த ரோல்ல வந்து குஜராத் வந்து செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஹை பர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி, ஸ்ட்ராங் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ், இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நோட் பர்டிகுலரா கேட்கும் போது குஜராத் ஆன்சர். ஓகேங்களா? ஓவரால் ரேங்கிங்ல பார்க்கும்போது மகாராஷ்டிரா, செகண்ட் ஒன் குஜராத், தேர்ட் ஒன் கர்நாடகா. இவங்க வந்து இந்த ரேங்கிங் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த 7 கீ பில்லர்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக், பிசிக்கல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பினான்சியல் டெவலப்மெண்ட், சோசியல் கவர்னன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். இந்த 7 கீ பில்லர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்மால் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குஜராத் தான் வந்து ஸ்மால் ஸ்டேட்ல கோவா தான் வந்து டாப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ பர்டிகுலரா இந்த ஹைப்பர் கேபிட்டா ஜிஎஸ்டிபியை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப குஜராத் தான். ஓகேங்களா? இந்த கேரேஜ் ரேட்டிங் ஸ்டேட் ரேங்கிங்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதே மாதிரி தமிழ்நாடோட லீட்ஸ் இன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் இன் 24-25 ஸ்ட்ரென்தன் பை த திருப்பூர் கிளஸ்டர். ஓகேங்களா? இதுல வந்து வாட் பெர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் இந்தியாவோட டோட்டல் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டோட ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸ் வந்து குஜராத், தேர்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா. தமிழ்நாடு வந்து எதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர காரணமா இருந்துச்சுன்னா இந்த திருப்பூர் கிளஸ்டர் மூலமா தான் தமிழ்நாடு வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. இதுல தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு டோட்டல் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 26.81%. ஓகேங்களா? 26.81% ஞாபகம் வச்சுக்கோங்க. So Tamil Nadu retain its position as the top exporter of textile goods in India. ஓகேவா? செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது குஜராத், தேர்ட் ஒன் வந்து மகாராஷ்டிரா. ஓகே ஓகே 18th கொஸ்டின். எந்த நியூ ஸ்போர்ட் வந்து has been approved for inclusion in the 2026 Asian Games for the first time? 2026 ஏஷியன் கேம்ஸ்ல மிக்ஸ்டு மார்டியல் ஆக்ட் அப்படின்ற ஆர்ட்ன்ற ஒரு நியூ ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் கேம்ஸ்ல வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்றாங்க, எதை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சுன்னா அதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை ஏன் நம்ம இப்ப இத்தனை நாள் நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, இப்போனா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்கிறதுக்கு. பிகாஸ் காம்படிஷன் ஹெவியா இருக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷன். உங்களுக்கே தெரியும், ஐடிபிஐ ஜாம் வந்து June 8 எக்ஸாம். அப்போ அந்த ஐடிபிஐ ஜாம்க்கு கண்டிப்பா மே மந்த் கரண்ட் அஃபேர், ஏப்ரல், மார்ச் மேக்ஸிமம் இந்த 3 மந்த் நல்லா படிச்சுட்டு போயிருக்கணும். பிளஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல இருந்து ஒரு 15 to 10 கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இயர்ல இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த எக்ஸாம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்லயுமே. ஏன்னா எல்லாருமே வந்து ஆவரேஜா வந்து ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ்ல வந்து ஓரளவுக்கு மார்க் எடுத்துருவாங்க. பட் ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் வந்து மேக்ஸிமம் டிஃபரன்ஸே நம்மளால ஷோ பண்ண முடியும். ஸோ படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன் 2025ல which milestone வந்து is being celebrated for both Maharashtra and Gujarat? So 65th ஃபவுண்டேஷன் டே
அப்படின்னா என்னன்னா மே 1 அன்னைக்கு மகாராஷ்டிராக்கும் குஜராத்துமே வந்து ஸ்டேட் டே செலிப்ரேட் பண்றாங்க, ஃபவுண்டேஷன் டே, 65th ஃபவுண்டேஷன் டே. இது என்னன்னா இங்க பாருங்க, ஓகேங்களா, ஒரு 2 ஸ்டேட்டா வந்து அன்னைக்கு பிரிச்சிருக்காங்க. ஓகே, பாம்பே பிரசிடென்சியா இருந்தது, பாம்பே ஸ்டேட்டா மாறிச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா மராத்தி பேசுறவங்களுக்கு மகாராஷ்டிரானும் குஜராத்தி பேசுறவங்களுக்கு குஜராத்ன்ற ஒரு 2 ஸ்டேட்டா பிரிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க 2 பேருக்குமே வந்து போத் ஸ்டேட்ஸ்மே வந்து ஒரே நாள் செலிப்ரேட் பண்றாங்க, மே 1, 65th ஃபவுண்டேஷன் டே வாய்க்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே வந்து அப்சர்வ் எவ்ரி இயர். மே 3 தான் வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே. ஓகே, மே 3 இஸ் எ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே. ஓகேவா, இதை வந்து யார் டிக்ளேர் பண்றாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் டிக்ளேர் பண்றாங்க. ஓகே, இந்த வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே வச்சு நம்ம இந்த அவார்டு கூட ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த நியூஸ் படிச்சிருக்கோம், அப்கமிங்ல வரும், ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் 20 கொஸ்டின்ஸ். இப்போ இது பாருங்க, who chaired the RBI working group that reviewed trading and settlement timing in financial market? ஓகே, யாருன்னா ஆன்சர் பி, ராதா ஷியாம் ரத்தோ. ஆர்பிஐயோட ஒர்க்கிங் குரூப்பை வந்து சேர் பண்றது யாருன்னா ராதா ஷியாம் ரத்தோ. என்ன ரிவ்யூ பண்றாங்கன்னா ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் டைமிங் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகேங்களா, ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் டைமிங் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு ஆர்பிஐ ஒர்க்கிங் குரூப் ஒன்று இருக்கு. இதை சேர் பண்றது தான் யாருன்னா ராதா ஷியாம் ரத்தோ. ஓகே, சோ இதோட ஃபுல் நியூஸ் பார்த்துடலாம். ஓகே, இங்க பாருங்க, இந்த குரூப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒர்க்கிங் குரூப்பை யார் இப்ப சேர் பண்றாங்கன்னா ராதா ஷியாம் ரத்தோ. ஓகேவா, இது எதுக்காகனா ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் டைமிங்ஸ் recommended extending call money market trading hours. The extended call money market hours பாருங்க, the group suggested extending the call money market trading hours until 7 PM வரைக்கும் கொண்டு வரதா இது பண்ணிருக்காங்க. Offer more flexibility for banks in managing their balance sheet. இந்த டைமிங் நீ நோட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா extended call money market hours 7 PM வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, until 7 PM. ஓகே, இந்த குரூப்போட சேரும் பார்த்துக்கோங்க. இது எதுக்காகனா மோஸ்ட்லி கொண்டு வந்தது ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் டைமிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ற விதமா. ஓகேவா, சோ ராதா ஷியாம் ரத்தோ. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ரீசெண்டா the Reserve Bank of India வந்து proposed removing the cap on Vostro account investment to boost rupee linked trade, in which year did the RBI allow the opening of special rupee Vostro account for international trade settlement. ஓகே, செகண்ட் நியூஸ் பாருங்க, 2022ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு, இன்டர்நேஷனல் ட்ரேட் செட்டில்மெண்ட் ஓபன் பண்றதுக்கு அனௌன்ஸ் பண்ண இயர் தான் வந்து 2022. இதோட ஃபுல் நியூஸ் பார்க்கலாம். இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்டோட அப்ரூவல் வந்து டு ரிமூவ் த கேப் ஆன் ஃபாரின் பேங்க் யூசிங் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் டு பை ஷார்ட் டேர்ம் சவரைன் டெப்ட். ஷார்ட் டேர்ம் சவரைன் டெப்ட வந்து பை பண்றதுக்கு ரிமூவ் த கேப் ஆன் ஃபாரின் பேங்க்ஸ் யூசிங் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ். இதோட மெயின் எய்மே என்னன்னா டு பூஸ்ட் ருபி டினாமினேட்டட் ட்ரேட வந்து பூஸ்ட் பண்ற விதமா தான் இதோட எய்மே இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணது, இந்த ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து இந்த ட்ரேட் டிரான்சாக்ஷனுக்காக லான்ச் பண்ண இயர் தான் வந்து 2022. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2022ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இந்த நம்ம மானிட்டரி பெனால்டி போட்ட நியூஸும் நம்ம படிச்சிருந்தோம் கரெக்டா. இதுல வந்து ஐசிஐசிஐ பேங்க் பை த ஆர்பிஐ ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் கேஒய் டைரக்ஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த நியூஸ்லயே மட்டுமே வந்து ஒரு 5 பேங்க்குக்கு வந்து மானிட்டரி பெனால்டி வந்து ஆர்பிஐ போட்டிருந்தாங்க. ஓகேவா, ஆனா ஒரு பேங்க்குக்குமே ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசன் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. பிளஸ் எவ்வளவு பெனால்டி போட்டாங்கன்ற அமௌண்ட்டும் படிச்சுக்கோங்க. இப்ப ஐசிஐசிஐ பேங்க் வந்து எதுக்காக போட்டிருக்காங்கன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் கேஒய்சி டைரக்ஷனுக்காக.
எவ்வளவு அமௌண்ட்னா 97.80 lakh வந்து பெனால்டி போட்டிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க்குக்கு. அண்ட் வாட் இஸ் த ப்ரொஜெக்டட் ஜிடிபி growth rate ஃபார் இந்தியா இன் ஃபினான்ஷியல் இயர் 2026 to 2027 as per S&P குளோபல் ரேட்டிங். ஸோ நம்ம படிச்சிருந்தோம் S&P குளோபல் ரேட்டிங் இருக்குல்ல, இவங்களோட ஜிடிபி ஃபோர்காஸ்டிங் படிச்சிருந்தோம்ல. இந்த நியூஸ் பாருங்க, சாரி தேர்ட் ஒன் நியூஸ் பாருங்க. ஐசிஐசிஐ பேங்க் பிளஸ் ஆக்சிஸ் பேங்க்கும் பெனால்டி போட்டிருந்தாங்க. இது எந்த ரீசன்காகவும் தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இங்க அதிகமான அமௌண்ட் பெனால்டி போட்டதே வந்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு தான். ஓகேவா? அதிகமா பெனால்டி போட்டிருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க் 97.80 lakh. எந்த ரீசன்காகனா நான் கம்ப்ளைன்ஸ் வித் ஆர்பிஐ டைரக்டிவ் ஆன் சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க், கேஒய்சி அண்ட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இஷ்யூவன்ஸ் அண்ட் கண்டக்ட். இவ்வளோ வளவலன்ட்லாம் வேணாம். இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க், கேஒய்சி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு இது கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க் சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னா CC ஐசிஐசிஐ சைபர் செக்யூரிட்டி, கேஒய்சி, ஓகேவா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இஷ்யூவன்ஸ் கண்டக்ட் இது எல்லாமே சிசிலே வந்ததுனால நான் இந்த மாதிரி லிங்க் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து 97.80 ரீசன் ஃபார் பெனாலிட்டி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுக்கப்புறமா ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து எதுக்குன்னா பேங்க் ஆஃப் பரோடாக்கு. பேங்க் ஆஃப் பரோடாக்கு வந்து 61.40 lakh. இதுலயுமே வந்து என்னன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் டைரக்ஷன் ஆன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கஸ்டமர் சர்வீசஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டெபாசிட். இதை நம்ம எப்படி க்ளூ வச்சுக்கலாம்? பேங்க் ஆஃப் பரோடா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கஸ்டமர் சர்வீசஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பேங்க் ஆஃப் பரோடானாலே சர்வீஸ் நல்லா பண்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அப்புறமா வந்து கஸ்டமர் சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ்ல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 61.40 lakh பெனால்டி ஃபைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க்குக்கும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கும் சேம் அமௌண்ட் தான் போட்டிருக்காங்க 31.80. ஓகே, 31.80 lakh தான் வந்து பெனால்டி போட்டிருக்காங்க. ஐடிபிஐ பேங்க்குக்கு போட்ட ரீசன் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் ஃபார் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். இதே நீங்க க்ளூவா ஞாபகம் வச்சுக்கலாம். ஐடிபிஐக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் ஃபார் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா வெறும் கேஒய்சி நார்ம்ஸ்க்காக. கேஒய்சி நார்ம்ஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நம்மளுக்கு ஈஸியா வரைய முடிச்சிட்டாங்க. பெனால்டி ஞாபகம் வச்சுக்க. நார்ம்ஸ் கேஒய்சி நார்ம்ஸ்க்காக. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலா ஆக்சிஸ் பேங்க் 29.60 lakh. இவங்களுக்கு வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆபரேஷன் ஆஃப் இன்டர்னல் ஆஃபீஸ் ஆர் அக்கௌண்ட் அன்ஆத்தரைஸ்டு. ஸோ இது ஆக்சிஸ் பேங்க். ஓகேவா? மெயினா பெனால்டி எதுக்காக கொடுத்தாங்க பிளஸ் வந்து அமௌண்ட் எந்த பேங்க்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்த் நியூஸ் வாங்க. S&P குளோபல் ரேட்டிங்ல ஃபினான்ஷியல் இயர் 2025 to 2026க்கு வந்து 6.5ல இருந்து 6.3 ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது நம்மளுக்கு 26 to 27 இதுக்கு வந்து 6.5% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2026 to 2027க்கு 6.5%, 2025 to 2026க்கு வந்து 6.5ல இருந்து 6.3% சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஜிடிபி ஃபோர்காஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கலெக்ஷன் இன் ஏப்ரல் 2025 மார்க்கிங் அண்ட் ஆல் டைம் ஹை. ஓகே, ஏப்ரல் மந்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் மந்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 2.37 lakh crore. 2.37 lakh crore. இதே நான் ஞாபகம் வச்சுக்க போறேன்னா 2.37. ஸோ 2க்கு அப்புறம் 3, 2 3 2 3s are 6, 6 plus 1 7, 2.37. ஓகே, ஜிஎஸ்டி டாக்ஸ் இது வந்து இயர் ஆன் இயர்ல 12.6% வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஏப்ரல் மந்த்ல.
2.37. Next, what was the year-on-year growth in services export in March 2025 compared to March 2024? இந்த நியூஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம். சர்வீஸ் எக்ஸ்போர்ட், மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட், அந்த மாதிரி 3 எக்ஸ்போர்ட் அதுல பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ல மார்ச் 2024ல இருந்து மார்ச் 2025க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே, 18.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18.6%. இதை இங்க ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. சர்வீஸ் ட்ரேடா, அதுல இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ல 35.6 பில்லியன் ரிஃப்ளெக்டிங் a year on year growth 18.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, மார்ச் 2024ல 30 இருந்துச்சு. இப்போ வந்து மார்ச் 2025ல 35.6 மாறி இருக்கு. இந்த 5.6 இதுதான் வந்து 18.6% வந்திருக்கு. பெர்சன்டேஜா பார்க்கும்போது ஓகேவா, இன்க்ரீஸ் ஆனது. ஓகே, சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ல 30 to 35.6 மாறி இருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 18.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலனா சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ல. Okay, next வந்து what is the name of the insurance scheme launched by IPPB for unorganized sector worker? ஓகே, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் நேம் என்னன்னா ஆன்டியோதியா ஸ்ரமிக் சுரக்ஷா யோஜனா. ஃபுல் நியூஸ் பாருங்க. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆன்டியோதியா ஸ்ரமிக் சுரக்ஷா யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. யாருக்காகனா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கருக்காக. இது வந்து ஒரு அஃபோர்டபிள் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்றாங்க. ஓகே, அஃபோர்டபிள் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது வந்து யார் லான்ச் பண்ணிருக்காங்க? இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லான்ச் பண்ணிருக்காங்க. எதனாலனா மே 1 லேபர் டேல அதை முன்னிட்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு அஃபோர்டபிள் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து ஆன்டியோதியா ஸ்ரமிக் சுரக்ஷா யோஜனா. இந்த ஸ்ரமிக்னு இருக்குல்ல, இந்த வேர்ட் வச்சு நம்ம க்ளூ பிடிச்சிக்கலாம். எப்படின்னா ஈஸ்ராம் அப்படின்றது நம்ம போர்ட்டல் படிச்சோம்ல, ஈஸ்ராம் போர்ட்டல், ESHRAM, ஈஸ்ராம் போர்ட்டல். எதுக்காக படிச்சோம்? அன்ஆர்கனைஸ்ட், அதான் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றதுக்காக அந்த போர்ட்டல் படிச்சோமா. சோ இதுவுமே வந்து அந்த லேபர் ரிலேட்டட் நியூஸ் தான். ஆன்டியோதியா ஸ்ரமிக் சுரக்ஷா யோஜனா. ஓகே, 8th one இது பாருங்க. which organization as the Department of Post partnered with Simplify Mutual Fund Investor Onboarding? ஓகே, 8th நியூஸ் பாருங்க. SBI Fund Management Limited இருக்காங்கல்ல, இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகேவா, SBI Fund Management Limitedம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டும் எதுக்காகனா டு சிம்பிளிஃபை த கஸ்டமரோட ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸோட ப்ராசஸை வந்து இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக SBI Fund Management Limitedம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? SBI Fund Management Limited plus Department of Post to simplify the customer onboarding process for mutual fund investor. உங்களுக்கு எதனா க்ளூ தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். Which private entity is involved in the development of Vizhinjam port under the PPP model? இந்த நியூஸும் நம்ம படிச்சோம். ஓகேவா, எந்த பிரைவேட் என்டிட்டி வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க விலிஞ்சம் போர்ட்டை வந்து டெவலப் பண்றதுக்கு? இது எந்த மாடல் கீழே வருதுன்னா PPP மாடல் கீழே வருது. ஓகேங்களா, எந்த மாடல் கீழே வருதுன்னா PPP மாடல். அடானி போர்ட்ஸ் தான் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இங்க நியூஸ் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இனாகிரேட் பண்ணிருக்காங்க விலிஞ்சம் இன்டர்நேஷனல் டீப் வாட்டர் மல்டிபர்பஸ் சி போர்ட் வந்து திருவனந்தபுரம் கேரளால இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னா 8,800 crore. இது அண்டர் PPP மாடல். அடானி போர்ட்ஸ் தான் வந்து அடானி போர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப் வந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா,
டோட்டல் காஸ்ட் வந்து 8800 crore. அவ்வளவுதான் இந்த நியூஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, இது வந்து என்ன இதுன்னா விலிஞ்சம் இன்டர்நேஷனல் டீப் வாட்டர் மல்டி பர்பஸ் சி போர்ட் எங்கன்னா திருவனந்தபுரம் கேரளால. டோட்டல் காஸ்ட் 8800 crore அண்டர் ட்ரிபிள் டி மாடல். இதோட யாருடைய டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா அடானி போர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் ஷிப் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இது. ஓகேங்களா? 10th question. As per to the May 25 report, India achieved major milestone in ITER fusion project with central solenoid completion. What is the central solenoid in the ITER reactor referred to as? Okay, news பார்க்கலாம். இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஹார்ட்னு கொடுத்திருக்காங்க. ஃபுல் நியூஸ் பார்க்கலாம். ஓகேங்க, பாருங்க. இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா emerged as a major contributor to a key breaking through in the ITER project. இந்த ITER ப்ராஜெக்ட் வந்து வேர்ல்டோட மோஸ்ட் ஆம்பிஷியஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் இனிஷியேட்டிவ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது யார் வந்து சப்ளை பண்றாங்கன்னா சப்ளைங் த மேசிவ் கிரையோசட் அண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் மூலமா இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வராங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்டோட எய்மே என்னன்னா மிமிக்கிங் த சன்ஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆன் எர்த் ஆஸ் ரீச் a landmark. இதுதான் வந்து இதோட எய்ம். ஓகேங்களா? இந்தியா வந்து 30 m கிரியோசட் சாம்பர் வந்து சப்ளை பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 6th மாடுலே ஆஃப் த சென்ட்ரல் சொலனைட் சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சென்ட்ரல் சொலனைட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஹார்ட்டா ரியாக்ட் ஆகுது, ஷேப்பிங் அண்ட் கண்ட்ரோலிங் சூப்பர் ஹாட் ஹைட்ரோஜன் ஃபார் ஃபியூஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஹார்ட். ஓகே, 6th மாடுலே இந்தியா வந்து சப்ளை பண்ணது வந்து 30 m கிரையோசட் சாம்பர். நெக்ஸ்ட் 11th question. As per the NITI Aayog and IFC release report on enhancing MSME competitiveness, what is the financing gap in the MSME sector according to the report? Okay, இது வந்து 19% of the credit demand is met ன்னு சொல்லிருக்காங்க. இதோட full news பார்க்கலாம் இருங்க. நித்தி ஆயோக் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. யார் கூடனா இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ்னஸ். நம்ம ஐஎஃப்சி ஒன்னுல இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நினைச்சிருப்போம், பட் இங்க அது கிடையாது. நித்தி ஆயோகும் இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ்னஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணது தான் என்னதுன்னா என்ஹான்சிங் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் இன் இந்தியா. எம்எஸ்எம்இயோட காம்படிட்டிவ்னஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ற விதமா தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க இதெல்லாம் அசஸ் பண்றதுக்காக. ஓகே, நித்தி ஆயோக் பிளஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ்னஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இத வந்து ஒரு 4 இதுவா பிரிக்கிறாங்க. எப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து ஃபினான்சிங் கேப், தென் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் நீட்ஸ் அவங்களுக்கு, டெக்னாலஜி அடாப்ஷன் அவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு 3 இதுவா பிரிக்கிறாங்க. The report offered a roadmap of systemic reforms aimed at strengthening MSME through improved financing, skill development, technology adoption and market integration. ஓகே, இவங்களோட காம்படிட்டிவ்னஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் பிளஸ் அவங்க என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்கன்ட்டு ஆசஸ் பண்றதுக்காகவும் நித்தி ஆயோகும் இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ்னஸும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொலாபரேட் பண்ணிருக்காங்க. இதுல இவங்களோட ஃபினான்சிங் கேப் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 19%. எம்எஸ்எம்இ செக்டரோட ஃபினான்சிங் கேப் வந்து இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா 19% ஆஃப் கிரெடிட் டிமாண்ட் இஸ் met. Okay, 12th question. என்னன்னா ரீசெண்டா ஆஸ்திரேலியா வந்து அன்வெயில்டு த வேர்ல்டோட லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் பவர்டு ஃபெரி ஷிப். அதோட நேம் வந்து ஹல் 096. ஓகே, வாட் இஸ் த பிரைமரி ரூட் ஃபார் த ஹல் 096 ஷிப்? ஓகே, இதோட பிரைமரி ரூட் பாத்தீங்கன்னா அக்ராஸ் த ரிவர் பிளேட் பிட்வீன் பியூனோஸ் ஐரஸ் அண்ட் உருகுவே. இது ஒன்றும் இல்லை, ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் பவர்டு ஃபெரி ஷிப் வந்து அன்வேல் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் வந்து ஹல் 096.
ஓகேங்களா. இதோட பிரைமரி ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட பிரைமரி ரூட் என்னன்னா எதுக்கும் எந்த ரெண்டு இதுக்கு பிட்வீன்ல போக போகுதுன்னா பியூனோஸ் ஐரிஸ் அண்ட் உருகே இது ரெண்டுத்துக்குமே இன் பிட்வீன்ல தான் போக போகுது. அதோட ரூட் அதுதான். ஓகே. வேர்ல்ட்லயே வந்து லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃபெரி ஷிப் இது. அந்த ஷிப் நேம் வந்து Hull 096. ஓகேங்களா. Next, who has been recommended for the post of chairman cum managing director of Oriental Insurance Company Limited by the Financial Services Institution Bureau? யார் வந்து சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ண போறாங்கன்னா சஞ்சய் ஜோஷியை தான் வந்து சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் ஜோஷியை வந்து போஸ்ட் ஆஃப் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க. எதுக்குன்னா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. அமித் மிஸ்ரா இவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா அப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஆக்டிங் சேர்மன் இவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க. இப்போ இவங்களை என்னவோ அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா ஆக்டிங் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடா அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்களோட போஸ்ட்மே வந்து March 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அமித் மிஸ்ரா ஆக்டிங் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா, அவங்கள வந்து சேர்மன்ல இருந்து மேனேஜிங் டைரக்டரா இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சஞ்சய் ஜோஷி வந்து இப்ப கரண்டா வந்து ஜெனரல் மேனேஜரா இருக்காங்க. எங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரா சஞ்சய் ஜோஷி இருக்காங்க. அவங்களதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டரா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. 14th one. How many women have held the position of deputy governor at RBI before Dr. Poonam Gupta? ஓகே. இந்த 14th நியூஸ் இங்க பாருங்க டீடைல்டா. பூனம் குப்தா வந்து இப்போ ஆர்பிஐயோட டெபியூட்டி கவர்னரா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. இவங்களோட டென்யூர் பாத்தீங்கன்னா 3 years. பூனம் குப்தா டெபியூட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ April 2, 2025 தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இவங்களோட பீரியட் பார்த்தோம்னா 3 years. ஓகே. அதே மாதிரி இந்த பூனம் குப்தான்றவங்க 4th உமன் டெபியூட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அப்பாயிண்ட் ஆகுறது. அதுக்கு பிஃபோர் வந்து 3 டெபியூட்டி கவர்னர் ஆஃப் உமன் வந்து இருந்திருக்காங்க. இப்ப இவங்க வந்து 4th உமன். ஓகேவா. அவங்க நேம் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. கேஜே உதேஷி, ஷியாமலா கோபிநாத் அண்ட் உஷா தோரட். அதுக்கப்புறமா பூனம் குப்தா தான் வந்து உமன் டெபியூட்டி கவர்னரா அப்பாயிண்ட் ஆகுறாங்க. 15th question. Who has been appointed as the new Director General and Chief Executive Officer of the Indian Institute of Corporate Affairs? Indian Institute of Corporate Affairs ஓட நியூ டைரக்டர் ஜெனரல் அண்ட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா ஸ்ரீ கணேஷ்வர் குமார் சிங் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேங்களா. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகே. கணேஷ்வர் குமார் சிங் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க நியூ டைரக்டர் ஜெனரல் அண்ட் சிஇஓ ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகே. அவ்வளவுதான் நியூஸ். நெக்ஸ்ட் 16th one போலாம். Who were awarded the Major Dhyan Chand Khel Ratna Award in 2025 for their performance in badminton? பேட்மிண்டனுக்காக மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா அவார்ட் யார் வாங்கினாங்க அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ், ராணிக் ரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டி. இவங்க 2 பேர் தான் வந்து இந்த அவார்டு வாங்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடிக்கு நம்ம பேட்மிண்டன் நியூஸ்ல படிச்சிருப்போம். சோ இவங்களுக்கு வந்து மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க 2025ல. எந்த ஸ்போர்ட்ஸ்னா பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ்ல. ஓகே. 17th one. Which coach was named the best men's coach at the AIFF award for the 24-25 season? So நம்ம இத படிச்சோம். நம்ம இந்த AIFF அவார்டு. ஓகேங்களா. இதுல பெஸ்ட் மென் கோச், அதுக்கப்புறமா வந்து பிரசிடென்ட் ஆனர் ஆஃப் சம்திங் ஒரு அவார்டு வந்துச்சு இதுல. அதுக்கப்புறமா வந்து பெஸ்ட் மென் பிளேயர்,
உமன்ஸ் பிளேயர், இந்த மாதிரி தனித்தனியா கேட்டகரியில படிச்சிருந்தோம். அதுல வந்து யாருக்கு வந்து பெஸ்ட் மென்ஸ் கோச் கொடுத்திருக்காங்க? ஏ காலித் ஜெமில். காலித் ஜெமிலுக்கு தான் வந்து பெஸ்ட் மென்ஸ் கோச் வந்து கொடுத்திருக்காங்க அவார்ட் ஏஐஎஃப்எஃப். இதோட ஃபுல் நியூஸ் பார்த்தா தெரியும். ஓகே, இதுல வந்து வெறும் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. பெஸ்ட் கோச்சஸ்ல மென்ல பாத்தீங்கன்னா காலித் ஜமீல். ஓகேங்களா. சுஜாதா கார் வந்து பெஸ்ட் உமன்ஸ் கோச். மென்ஸ் கோச் வந்து காலித் ஜமீல், உமன்ஸ் கோச்ல வந்து சுஜாதா கார். ஓகே. அதே மாதிரி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர்ல வந்து சுபாஷிஷ் போஸ். உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர்ல வந்து சௌமியா புகுலோத். ஓகேங்களா. இந்த ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவார்டே வந்து எங்க நடந்துச்சுன்னா புவனேஸ்வர்ல நடந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் கோல் கீப்பர் வந்து விஷல் கயத் அண்ட் எலங்கம் பந்தோய் சானு. இவங்களுக்கு வந்து பெஸ்ட் கோல் கீப்பர் வந்து மென் கேட்டகரியில விஷால் கைத், உமன் கேட்டகரியில வந்து எலங்பாம் பந்தோய் சானுக்கு உமன்ஸ் கேட்டகரியில அவார்ட் கொடுத்திருக்காங்க. 18th நியூஸ். Which country has India signed a renewed MOU to deepen collaboration in the energy sector? ஓகே, எனர்ஜி செக்டார்ல கொலாபரேட் பண்றதுக்கு இந்தியா வந்து டென்மார்க்கோட சைன் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவும் டென்மார்க்கும் தான் சைன் MOU டீப்பனிங் தர் கொலாபரேஷன் இந்த எனர்ஜி செக்டார். எனர்ஜி செக்டார்ல அவங்களோட கொலாபரேஷனை இன்னும் டீப்பன் பண்றதுக்கு இந்தியாவும் டென்மார்க்கும் தான் சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன் வந்து சப்போர்ட் வந்து இந்தியாவோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எந்த கோல்னா நெட் ஜீரோ எமிஷன் பை 2070 அச்சீவ் பண்றதுக்கு இந்த மாதிரி MOUஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 19th ஒன். Where will the Quantum Valley Tech Park, a collaborative between IBM and TCS, will be developed? ஓகே, இது வந்து அமராவதி ஆந்திர பிரதேஷ், ஐபிஎம், டிசிஎஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் குவாண்டம் வேலி டெக் பார்க்க வந்து கொலாபரேட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது கரெக்டாக செக் பண்ணிடலாம். ஆமா, ஐபிஎம்மும் டிசிஎஸும் கொலாபரேஷன்ல வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட் கூட சேர்ந்துன்னா ஆந்திர பிரதேஷ். சாரி ஐபிஎம் டிசிஎஸும் கொலாபரேட் பண்ணி இந்தியாவோட குவாண்டம் கம்ப்யூட்டிங் இண்டஸ்ட்ரியை வந்து என்ன பண்றாங்கன்னா அமராவதி ஆந்திர பிரதேஷ் குவாண்டம் வேலி டெக் பார்க்ல வந்து இது பண்ணிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் இதுலயும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் குவாண்டம் வேலி டெக் பார்க் இன் அமராவதி ஆந்திர பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் 20th question. Which Indian institution has been acknowledged as the top business school in the QS Executive MBA ranking 2025? Okay, இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் வந்து டாப் பிசினஸ் ஸ்கூல் இன் QS Executive MBA ranking 2025ல வந்திருக்குன்னா IIM பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டாப் பிசினஸ் ஸ்கூல் இன் QS Executive MBA rankingல வந்திருக்காங்க. ஓகே, இந்த நியூஸ் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் QS Executive MBA ranking 2025ல டாப் பிளேஸ்ல இருக்காங்க IIM பெங்களூர். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். Every year, World Laughter Day is celebrated on the first Sunday of May. Who founded the worldwide laughter yoga movement? யார் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்கன்னா மதன் கத்தாரியா. ஓகேவா, இது ஒரு ஃபுல் நியூஸ் பாருங்க. எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வேர்ல்டு லாஃப்டர் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மே. அப்பனா இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு 5th மே தான் வந்து வேர்ல்டு லாஃப்டர் டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1998ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இன் மும்பை இந்தியா அரேஞ்ச்டு
by Dr. Madan Kateria, founder of the worldwide laughter yoga movement ஓட founder யாருன்னா மதன் கத்தாரியா. அதே மாதிரி when is coal miners day celebrated? coal miners day வந்து எப்ப செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னா மே 4 தான் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. கோல் மைனர்ஸ் டே வந்து எப்ப செலிப்ரேட் பண்றாங்க? மே 4 தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? when is coal miners day celebrated? மே 4. மே 4. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பார்த்துடலாம். கோல் மைனிங் வந்து எப்ப இந்தியால ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா 1774ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோல் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபாசில் ஃபியூயல் தட் கண்டெயின் ரிச் கார்பன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மே 4 தான் வந்து கோல் மைனஸ் டே. 23rd, what is the quantum processor that will be featured at the Quantum Valley Tech Park? Quantum Valley Tech Parkல குவாண்டம் ப்ராசஸர் வந்து எவ்வளவு ஃபீச்சர் பண்ணிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 23rd இது வந்து 156 qubit Heron குவாண்டம் ப்ராசஸர். இதுதான் ஆன்சர். 156 qubit Heron quantum processor. ஓகேவா? இது என்னன்னா இப்பதானே நம்ம படிச்சோம்ல, TCS IBM இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி அமராவதி பார்க் ஆந்திர பிரதேஷ்ல வந்து இந்த குவாண்டம் வேலி டெக் பார்க் ஓட டெவலப்மெண்ட்காக அதுல குவாண்டம் ப்ராசஸர் எவ்வளவு ஃபீச்சர் பண்ணிருக்காங்கன்னா 156 qubit Heron குவாண்டம் ப்ராசஸர் வந்து ஃபீச்சர் பண்ணிருக்காங்க. 156. Okay, in which country is Copenhagen the capital? எந்த கண்ட்ரியோட கேபிட்டல் இது? ஐ திங்க் டென்மார்க். டென்மார்க்கோட கேபிட்டல் தான் வந்து Copenhagen. கரன்சி வந்து krone. பிரைம் மினிஸ்டர் வந்து மெட்டி ஃப்ரிடரிக்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is the MD and CEO of SBI Mutual Fund? ஓகேவா? இப்போ SBI மியூச்சுவல் ஃபண்டோட MD and CEO யாரு? நந்த் கிஷோர். மிஸ்டர் நந்த் கிஷோர். நந்த் கிஷோர் தான் வந்து MD and CEO of SBI மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் 20 क्वेश्चंस வந்திருக்கோம். வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் 20 क्वेश्चंस போலாமா? Okay, next set of 20 questions. Who is leading the Indian delegation at the 58th annual meeting of the Board of Governors of the Asian Development Bank in 2025? ஓகேவா? இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். இவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா லீட் பண்றாங்க 58th annual meeting of the Board of Governors of the Asian Development Bank. வந்து லீட் பண்றது யாருன்னா நிர்மலா சீதாராமன், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. இங்க ஃபுல் நியூஸ் பாருங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அஃபேர் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து இந்த டெலிகேஷன் லீட் பண்றாங்க. இது வந்து 58th annual meeting of the Board of Governors of the Asian Development Bank. ஓகே, இது எங்க நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிலான், இட்டாலியில நடக்குது. ஓகேங்களா? மிலான், இட்டாலியில நடக்குது. ஓகே, the event will be attended by the official delegation from ADB's Board of Governors, ADB member countries and international financial institution. இதெல்லாம் வேண்டாம். ஓகே ஓகே, இப்போ இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க போறது ரொம்ப சிம்பிள். 58th annual meeting of the Board of Governors இந்த இதுக்கு வந்து லெட் பண்றது நிர்மலா சீதாராமன். எந்த கண்ட்ரில நடக்குதுன்னா மிலான், இட்டாலியில நடக்குது. ஓகேங்களா?
Next news. What is the minimum investment amount for a weekly SIP under ABCDL's ஓட digital gold SIP? ஓகே, இது பாருங்க. இது என்ன சொல்றாங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். What is the minimum investment amount for a weekly SIP under ABCDL's ஓட digital gold SIP 50 rupees சொல்லிருக்காங்க. இதோட full news பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல் லிமிடெட் இருக்காங்க. இவங்கள தான் நம்ம வந்து ஏபிசிடிஎல் சொல்றோம். இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஒரு டிஜிட்டல் கோல்டு எஸ்ஐபி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்றாங்க. இதுல என்ன பண்ணலாம்னா யூசர்ஸ் வந்து கோல்ட வந்து டிஜிட்டலா வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து யார் லான்ச் பண்றாங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல் லிமிடெட் இவங்க தான் லான்ச் பண்றாங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 50 rupees ஸ்டார்ட் ஆகுது ஃபார் வீக்லி எஸ்ஐபிக்கு. 100 rupees வந்து மந்த்லி எஸ்ஐபிக்கு. ஓகேவா? இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிள் அந்த ஏபிசிடி மொபைல் ஆப். ஏபிசிடி மொபைல் ஆப்னு ஒன்று இருக்கு. ஐ மீன் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல் மொபைல் ஆப்ல வந்து நம்ம இந்த எஸ்ஐபி வந்து போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து என்னது மெயினா டிஜிட்டல் கோல்டு எஸ்ஐபி. ஸோ டிஜிட்டல் கோல்டு எஸ்ஐபி வந்து எந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் கேட்பாங்க. அப்போ ஆதித்யா பிர்லா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். எந்த கண்ட்ரி வந்து has become the first to officially launch genome edited rice varieties? இந்தியா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டு அஃபிஷியலி லான்ச் ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டிஸ். அந்த 2 ரைஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க இந்தியா. ஓகேங்களா? அதுல ஒன் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்ஆர் ரைஸ் 100 கம்லா, இன்னொன்று வந்து பூசா டிஎஸ்டி ரைஸ் 1. இது ரெண்டும் தான் வந்து இந்த ஜீனோம் ரைஸ் வெரைட்டிஸ்ல வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். which company introduced இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ இன்டகிரேட்டட் கோல்டு மெல்டிங் ஏடிஎம் வந்து கோல்டு சிக்கா. ஆக்சுவலி சைனாக்கு அப்புறம் வந்து இந்தியால தெலுங்கானா பேஸ்ட் கோல்டு சிக்கா கம்பெனி இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ இன்டகிரேட்டட் கோல்டு மெல்டிங் ஏடிஎம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, கோல்டு சிக்கா. Next வந்து what was the primary objective of operation of 2025 conducted by the CBI? CBI conduct பண்ணதுல இந்த ஹாவ்க் இருக்குல்ல, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இவங்க வந்து குளோபல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட கொலாபரேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைபர் கிரைம் நெட்வொர்க் டார்கெட்டிங் மைனர் த்ரூ ஆபரேஷன் ஆஃப் வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இதோட மெயின் இது என்னன்னா டு டிஸ்மேண்டில் ஆன்லைன் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் நெட்வொர்க்கை டிஸ்மேண்டில் பண்ற விதமா தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்மா இருந்திருக்கு. ஓகே, ஆபரேஷன் ஆக் 2025 இதை வந்து சிபிஐ தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் எய்ம் என்னதுன்னா டு டிஸ்மேண்டில் ஆன்லைன் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் நெட்வொர்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேர் வாஸ் த 7th edition of the கேலோ இந்தியா யூத் கேம் வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க 2025ன்னு பார்த்தோம்னா பாட்னா பீகார்ல வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க 7th edition. ஓகேங்களா? 7th edition of கேலோ இந்தியா யூத் கேம் வந்து எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்கன்னா பாட்னா பீகார் 2025. ஓகே, நெக்ஸ்ட் எந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி வந்து ரீசெண்டா சைன் பண்ணிருக்காங்க மல்டிபிள் எம்ஓயூஸ் வித் இந்தியா டு என்ஹான்ஸ் பைலேட்டரல் கோஆபரேஷன் இன் வேரியஸ் செக்டார்ஸ்? ஐ திங்க் அங்கோலா ஆன்சர் நினைக்கிறேன். 7th ஒன். ஆமா, இந்தியாவும் ஆங்கோலா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எனர்ஜி பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற விதமா நிறைய மல்டிபிள் எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுலலாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், இதெல்லாம் வந்து எனர்ஜி பார்ட்னர்ஷிப்பை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதுக்காக இந்தியாவும் ஆங்கோலாவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
Angola is one of the African country. Okay. இந்தியா கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க bilateral cooperation in various sectors. அது என்னென்ன செக்டார் நம்ம படிச்சோம்னா 3 செக்டார் படிச்சோமா, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பேஸ் டெக்னாலஜி, கெப்பாசிட்டி பில்டிங். நெக்ஸ்ட் வந்து recently India to showcase Swamitva scheme at World Bank Land Conference 2025. Who is leading the Indian delegation at the 2025 World Bank Land Conference? Okay, இந்த 8th one நியூஸ் பாருங்க. இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்டர் ஸ்டேஜ் இந்த 2025 வேர்ல்ட் பேங்க் லேண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது எங்க நடக்குதுன்னா வாஷிங்டன் டிசில தான் நடக்குது. ஓகே, வாஷிங்டன் டிசில தான் நடக்குது. ஸ்ரீ விவேக் பாரத்வாஜ் இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லீட் பண்றாங்க. எதனா வேர்ல்டு பேங்கோட லேண்ட் கான்ஃபரன்ஸ். வேர்ல்டு பேங்கோட லேண்ட் கான்ஃபரன்ஸை யார் லீட் பண்றாங்கன்னா விவேக் பாரத்வாஜ். ஓகேவா, இது எந்த ஸ்கீமை ஷோகேஸ் பண்ணி இருக்குன்னா ஸ்வமித்வா ஸ்கீம் வந்து ஷோகேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, இந்த ஸ்வமித்வா ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்கீம் எய்ம் டு ப்ரொவைட் லீகல் ஓனர்ஷிப் ஆஃப் ரூரல் ப்ராப்பர்ட்டிஸ் த்ரூ ட்ரோன் மேப்பிங், benefiting over 24.4 million householding in 1.6 villages. அவங்களோட லீகல் ஓனர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றது தான் இந்த ஸ்வமித்வாவோட எய்மே. ஓகேவா, இதுக்கு கீழே ஒரு வேர்ல்டு லேண்ட் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இதுக்கு வந்து யார் லீட் பண்றாங்கன்னா விவேக் பாரத்வாஜ். ஓகே, 9th question. As per the news, Australia's Prime Minister Anthony Albanese secured a second 3-year term. ஓகேவா, எந்த அப்போசிஷன் லீடர் வந்து லாஸ்ட் இஸ் பார்லிமெண்டரி சீட் இந்த 2025 ஆஸ்திரேலியன் எலெக்ஷன். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து ஆஸ்திரேலியால நியூ பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல வந்து ஆந்தோனி அல்பனீஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, எந்த அப்போசிஷன் லீடர் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க, ஐ மீன் இவங்க யாரை டிஃபீட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து பீட்டர் டியூட்டன். அப்போ நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ்னா வெறும் யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க எத்தனை வருஷம் மட்டும் படிக்காம இவங்க யாரை டிஃபீட் பண்ணிருக்காங்க அப்படின்றது சேர்த்து படிக்கணும். ஸோ இவங்க ஆந்தோனி வந்து பீட்டர் டியூட்டனை தான் வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து which Indian official's term was unexpectedly terminated as executive director at the International Monetary Fund in April 2025. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியனை வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு. கட்டிங் இஸ் டேர்ம் ஷார்ட் பை 6 months தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஓகே, இப்போ என்ன ஒண்ணுமே இல்ல, எந்த இந்தியனோட அபிஷியல் டேர்மை வந்து அன்எக்ஸ்பெக்டடா டெர்மினேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியம் இவர் தான் வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இவங்களோட டேர்மை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க 6 months வந்து ஷார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இவங்களோட டேர்ம் வந்து 6 months ஷார்ட் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா the Singapore Prime Minister Lawrence Wong's People's Action Party wins general election with landslide victory. What percentage of valid vote did the PAP secure in the 2025 election? இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. ஓகே, இது ஒண்ணுமே இல்ல, சிங்கப்பூர்ல பிரைம் மினிஸ்டரா யார் வின் பண்ணிருக்காங்கன்னா லாரன்ஸ் ஹோங். இவர் வந்து பீப்பிள் ஆக்ஷன் பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகேவா, இவர் வந்து எவ்வளவு வேலிட் ஓட் பெர்சன்டேஜ்ல வின் பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா 65.57% இவர் வந்து வின் பண்ணிருக்காரு. 65.57 வேலிட் ஓட் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்,
Which organization successfully conducted the maiden flight trial of the stratospheric airship platform? இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம் வந்து டிஆர்டிஓ தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்மை யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா டிஆர்டிஓ. 13th கொஸ்டின், பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர் அப்தாலி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் வித் 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் டியூரிங் எக்ஸ் இண்டஸ். இதோட ஆபரேஷனல் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இதோட ஆபரேஷனல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 450 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, பாகிஸ்தான் கண்டக்ட் பண்ண டெஸ்ட் ஃபயரோட ஆபரேஷனல் ரேஞ்ச் வந்து 450 கிலோமீட்டர். How many existing mobile and web application of the election commission will be integrated into ECINET? இந்த நியூஸும் புதுசா இருக்கு, இதையும் ஒரு வாட்டி ஃபுல்லா படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இந்த ECINET அப்படின்றது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் வந்து எலெக்டர்ஸ்க்காகவும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காகவும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதுல வந்து இன்க்ளூடிங் எலெக்ஷன் அஃபிஷியல், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் சிவில் சொசைட்டியை இன்க்ளூட் பண்ணி, ஓகே, அந்த இது பேர் தான் என்னதுன்னா ECINET. இது வந்து ஓவர் வந்து 40 எக்ஸிஸ்டிங் மொபைல் அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க எலக்டோரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஓகேவா, இப்போ இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, how many existing mobile and web application கேட்டிருக்காங்கல்ல 40. ஓகேவா, எலெக்ஷன் இது வந்து இந்த எலெக்ஷன் ரிலேட்டட் எல்லாமே வந்து ஒன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ECINET. இதுல வந்து ஒரு 40 எக்ஸிஸ்டிங் மொபைல் அண்ட் வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 40. நெக்ஸ்ட், இதுவுமே இம்பார்ட்டன்ட் நியூஸ். நம்ம இந்தியாவும் ஆங்கோலாவும் நியூஸ் பார்த்தோம்ல. இப்போ வந்து ஆங்கோலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 123rd மெம்பரா வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஓகேங்களா, ஷேர்ட் கமிட்மெண்ட் டு ரினியூவபிள் எனர்ஜிக்காக. இவங்க எவ்வளவு லைன் ஆஃப் கிரெடிட் வந்து டிட் இந்தியா எக்ஸ்டெண்ட் டு ஆங்கோலா ஃபார் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்? இன் லைன் ஆஃப் ஹவு மச் லைன் ஆஃப் கிரெடிட் டிட் இந்தியா எக்ஸ்டெண்ட்? ஆங்கோலாக்கு எவ்வளவு லைன் ஆஃப் கிரெடிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, எந்த இதுக்காகனா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 200 மில்லியன். ஸோ இப்போ இதுல ரெண்டு நியூஸ் நீங்க படிக்கணும். ஆங்கோலா வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸோட 123rd மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ஆங்கோலாக்கு லைன் ஆஃப் கிரெடிட் வந்து எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 200 மில்லியன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எந்த இதுக்காகனா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்காக. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே வந்து நம்ம மே 3 படிச்சோமா, அதே மாதிரி இதோட ஒரு அவார்ட் ப்ரோ இது பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா, வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். நான் சொன்னல ஒரு இண்டெக்ஸோ ஒரு இது ஒரு ரிப்போர்ட்டர் ரிலீஸ் பண்ணா அதை யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்றதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 151st in 2025. அப்புறமா வந்து 8 பிளேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, இது ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாருன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். இதுல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்கன்னா 151st in 2025. 24ல இருந்து இந்தியா வந்து 25ல ஒரு 8 பிளேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which two mountain did the ITBP 12-member team target as part of the dual expedition? Makalu and Mount Annapurna. இது என்னன்னா இங்க பாருங்க, ஒரு 12-member டீம் ஆஃப் இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா மவுண்ட் மக்காலு, இது வந்து வேர்ல்டோட 5th ஹையஸ்ட் பிக். அதுக்கு அடுத்தது வந்து மவுண்ட் அன்னபூர்ணாவை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த
இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மவுண்ட் போயிட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மவுண்ட் மக்காலுக்கு மவுண்ட் அன்னபூர்ணா வந்து டார்கெட்டிங்கா வச்சிருக்காங்க. ஓகேவா, அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் 12 மெம்பர் டீம் தான் வந்து இதை டார்கெட் பண்ணியிருக்கிறது. டார்கெட்டிங் மவுண்டன் வந்து அன்னபூர்ணா, அச்சீவ்டு மவுண்டன் வந்து மக்காலு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த சஸ்பென்ஷன் இம்போஸ்ட் ஆன் எஸ் ஸ்ரீசாந்த் பை த கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன். ஓகே, இதோட ஆன்சர் மட்டும் பார்த்துக்கலாம். ஆன்சர் பி. ஓகே, என்ன கான்சிக்வன்ஸ்க்காக கேரளாவோட கிரிக்கெட் அசோசியேஷன் எஸ் ஸ்ரீசாந்த் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. He is banned from all cricketing activities for 3 years under KCA's jurisdiction. யாருன்னா ஸ்ரீசாந்த், எஸ் ஸ்ரீசாந்த். இவங்க வந்து கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் சேர்ந்தவங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து renowned யோகா குரு பாபா ஸ்ரீ சிவானந்த் passed away at 128 in வாரணாசி. இவருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன பிரஸ்டீஜியஸ் அவார்டு வந்து இவர் 2022ல வாங்கியிருக்காருன்னு கேக்குறாங்க. பாபா சிவானந்தி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ அவார்டு வந்து யோகா குரு பாபா சிவானந்த் இவர் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த இயர்னா 2022ல வாங்கியிருக்காரு. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இவர் வந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டி. இவர் வந்து யோகா பிராக்டிஷனர் கூட. ஓகே, இவரோட ப்ரொஃபஷன். இவர் எதுக்காக இந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினார்னா ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி த்ரூ யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நெக்ஸ்ட் நியூஸ். This year 2025 the World Asthma Day theme வந்து make inhaled treatment accessible for all. What is the theme for World Asthma Day 2025? ஓகே, ஆக்சுவலி இங்க क्वेश्चनே தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, क्वेश्चनலயே வந்து அவங்களோட தீமை கொடுத்துட்டாங்க. அதுதான் இங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வேர்ல்ட் ஆஸ்மா டே வந்து ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் மே தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப இந்த வருஷம் வந்து மே 6. இதோட தீம் பாத்தீங்கன்னா மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட் ஆக்சசிபிள் ஃபார் ஆல். அங்க வந்து क्वेश्चनலயே தீமை கொடுத்துட்டு என்ன தீம்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஆஸ்மா டே ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் மே 6 தான் டேட்டு. தீம் வந்து மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட் ஆக்சசிபிள் ஃபார் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20. ஓகே, இன்னும் 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஓகே, as per the May 25 report how much வந்து கோல்ட் வந்து ரிசர்வ் பண்ணிருக்காங்க இந்தியன் இது RBI 52 tons தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நியூஸ்லயே படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? நியர்லி 58 tons. கரெக்ட், 57 பாயிண்ட் சம்திங் என்னமோ நம்ம அதுல படிச்சோம். அதான் இங்க வந்து நியர்லி 58 tons கொடுத்திருக்காங்க. இதுதான் ஆன்சர், இதுக்கு இது கிடையாது. ஓகேங்களா, RBI வந்து எவ்வளவு கோல்டு வந்து இது பண்ணிருக்காங்க 58 tons நியர்லி. ஓகே, அதே மாதிரி கோல்ட வந்து இந்தியா வந்து ரிசர்வ் பண்றதுல 4th பிளேஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து who listed இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மார்டேஜ் பேக்டு பாஸ் த்ரூ சர்டிபிகேட் ஆன் த NSE on May 25, 2025. நாகராஜு இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மார்டேஜ் பேக்டு பாஸ் த்ரூ சர்டிபிகேட் வந்து லிஸ்டட் பண்ணிருக்காங்க. இது நம்ம இந்த பாஸ் த்ரூ சர்டிபிகேட்னா என்னன்னு சொன்னேன். இதுதான் வந்து இப்போ பேங்கிங் டேர்ம். கரெக்டா? ஸோ அப்படின்னா என்னதுன்னா இப்போ நியூவா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்கல்ல, இந்தியாலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்ட் த்ரூ கார்டு வந்து அண்ட் மார்க்கெட் பேஸ்டு PTCயை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 2
அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்காங்கன்னா, இவங்க வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நியூவா கடன் கேக்குறவங்களுக்கு அவங்க கிட்ட மணி இல்லைன்னா, இப்ப ஆல்ரெடி கடன் வாங்கினவங்க இஎம்ஐ பே பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மணியை வச்சுக்கிட்டு அதை பேஸா வச்சுக்கிட்டு ஒரு சர்டிபிகேட் பாண்ட் வந்து ரெடி பண்றாங்க. ஓகேவா? இதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ அதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு 1000 crore வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakhன்னு சொல்றாங்கன்னா, அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க. இதுக்காக ஒரு மெச்சூரிட்டி இயரும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு கூப்பன் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க கடன் வாங்கி இருப்பாங்க. இத வந்து நம்ம பாண்டா ரெடி பண்ணி என்எஸ்சி கிட்ட கொடுத்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேரை உள்ள கொண்டு வர வைக்கிறோம். இப்படி கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து பிடிசி, பாஸ் த்ரூ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த நியூஸ்ல எல்ஐசியும் பிளஸ் ஆர்எம்டிபி இவங்க 2 பேர் தான் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மார்டேஜ் பேக்டு பாஸ் த்ரூ சர்டிபிகேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஹெட் யாருன்னா, அதான் இதை லிஸ்ட் ஆஃப் பண்ணது யாருன்னா நாகராஜு. ஓகேவா? இதுக்கு ஒரு கூப்பன் ரேட் வந்து 7.26% பிளஸ் வந்து மெச்சூரிட்டி இயர் வந்து 20 இயர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம் ஸ்கீம் 2025. இது வந்து என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இருக்காங்களா, இவங்க வந்து லான்ச் பண்ணதுதான் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம் ஸ்கீம் 2025. ஓகேவா? இதுக்கு வந்து இது என்னன்னா, நம்ம நேத்து தான் படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். 1.5 lakhs கிட்ட வந்து இவங்களுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றப்போ இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஸ்கீம் மூலமா வந்து 1.5 lakh வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். அதுவும் பாருங்க, aim to ensure timely and affordable emergency treatment during the critical first 7 days following. ஓகேவா? இது வந்து எப்ப எஃபெக்ட்ல வருதுன்னா, May 5 ல இருந்து எஃபெக்ட்ல வருது. 1.5 lakh 1.5 lakh ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.5 lakh. ஓகேவா? கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம் ஸ்கீம் 2025. ஓகே, யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு கிஞ்சிரப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரீசெண்டா வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்காகனா 2 நியூ கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து செட்டப் பண்றதுக்காக. ஓகேவா? அந்த 2 ஏர்போர்ட் வந்து எங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கன்னா, கோட்டா ராஜஸ்தான் அண்ட் பூரி ஒடிஷா, இங்க 2 இடத்துல தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த மெயினா இந்த டிஸ்ட்ரிக்டோட சேர்த்து படிச்சுக்கணும், அந்த ஸ்டேட் நேமும். இந்த 2 இடத்துல தான் வந்து என்ன பண்ண போறாங்க, சிவில் மினிஸ்டர் வந்து 2 நியூ கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து செட்டப் பண்ண போறாங்க. அதுக்கான அப்ரூவலுமே வாங்கிட்டாங்க. ஓகேவா? இது வந்து இந்த உடான் ஸ்கீம் கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த உடான் ஸ்கீம்னா என்னன்னா, ஒரு நார்மல் பர்சன் கூட அஃபோர்டபுளா ஃபிளைட்ல போயிட்டு வர மாதிரி பண்றதுதான் வந்து இந்த ஸ்கீமோட மெயின் எய்மே. அந்த ஸ்கீம் கீழே தான் வந்து இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. So what is Greenfield Airport? Greenfield Airportனா என்னன்னா, ஒரு எம்டி லேண்ட். இது வரைக்கும் அந்த லேண்டை வந்து ஒரு பில்டிங்காக யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்கிராச்ல இருந்து அந்த லேண்டை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுதான் வந்து கிரீன்ஃபீல்டுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், எந்த 2 இந்தியன் ஸ்டேட் வந்து கனெக்டட் பை த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் சீட்டா காரிடர்? மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான். ஓகே, நான் சொல்லியிருக்கேன் டைகர் சீட்டானாலே எனக்கு வந்து உடனே மத்திய பிரதேஷ் தான் ஞாபகம் வருவாங்கன்ட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் கூட ராஜஸ்தானும் சேர்ந்து கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் சீட்டா காரிடர் வந்து இது பண்றாங்க. இப்போ இன்டர்ஸ்டேட் சீட்டா காரிடர்னா அந்த சீட்டா வந்து மூவபிளா இருக்கிற மாதிரி. அப்படி பண்ணும்போது அதோட சர்வைவல் பீரியட் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப எந்த 2 இந்தியன் ஸ்டேட்ஸ்னா மத்திய பிரதேஷும் ராஜஸ்தானும். நெக்ஸ்ட், what is the total value of the MOU signed with the University of York and University of Western Australia? இவங்க 2 பேரும் சைன் பண்ண MOU ஓட டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 1500 crore.
யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க்கும் பிளஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சைன் பண்ண எம்ஓயுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து 1500 crore. ஓகேவா? இவங்க எதுக்காக எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்கன்னு படிச்சுக்கலாம் ஒரு வாட்டி. அவங்க கேம்பஸஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவும் யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க்கும் வந்து எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் வந்து 1500 crore. நெக்ஸ்ட், எந்த யுனெஸ்கோ சைட் வந்து தெலுங்கானால வந்து ஹைலைட்டட் டியூரிங் தி 72nd மிஸ் வேர்ல்ட் பீகன்ட்? எந்த தெலுங்கானால எந்த யுனெஸ்கோ சைட் வந்து ஹைலைட் ஆயிருக்கு? தெலுங்கானா தான் வந்து 72nd மிஸ் வேர்ல்ட் பீகன்ட் ஹோஸ்டே பண்ண போறாங்க ஹைதராபாத்ல. ஓகேங்களா? இவங்க வந்து அவங்களோட டூரிசமை ப்ரொமோட் பண்ற விதமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஷோகேசிங் யுனெஸ்கோ சைட்ஸ் ராமப்பா டெம்பிள், நிசாம் எரா மொனுமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. யுனெஸ்கோட சைட்னு அது ராமப்பா டெம்பிள், நிசாம் ஹெரா மொனுமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த 72nd வேர்ல்டு பீகன்ட் நடக்கிற இடத்துல அவங்களோட ஸ்டேட் டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. ராமப்பா டெம்பிள் தெலுங்கானா ஸ்டேட். இது பாருங்க, ரீசெண்டா வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டைரக்டர் பிரவீன் சூட் எக்ஸ்பெக்டட் டு ரிசீவ் 1 year extension and selection panel failed to reach agreement. Why is Praveen Sood receiving a 1 year extension as the CBI director? பிரவீன் சூட வந்து சிபிஐ டைரக்டரா வந்து 1 year வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 1 year என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா அவருடைய லேக் ஆஃப் கான்சென்சஸ் வந்து இன் செலெக்ஷன் கமிட்டில, அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரை வந்து சிபிஐ டைரக்டரா வந்து 1 yearக்கு வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிருக்காங்க பிகாஸ் ஆஃப் a lack of consensus in selection committee. நெக்ஸ்ட் வந்து who has been temporarily appointed as இந்தியாவோட நாமினி டைரக்டர் ஆன் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் போர்டு இன் 2025? நம்ம இது இப்பதான் படிச்சோம். என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். பரமேஸ்வரன் ஐயரை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெம்பரரியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவோட நாமினி டைரக்டரா வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி போர்டுக்கு. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. பரமேஸ்வரன் ஐயர் இவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காரு வேர்ல்டு பேங்கோட. இவரை வந்து இப்ப புதுசா என்ன பண்ணிருக்காங்க டெம்பரரியா ஒரு இந்தியாவோட நாமினி டைரக்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் போர்டுக்கு. ஓகேவா? சுப்பிரமணியன் லெஃப்ட் ஆனதுனால பரமேஸ்வரன் ஐயரை வந்து இப்ப டெம்பரரியா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இவர் ஆனா வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா எதுக்கு இருந்திருக்காருன்னா வேர்ல்டு பேங்க்கு இருக்காரு. நெக்ஸ்ட், who has been appointed as the managing director of the National Film Development Corporation? National Film Development Corporationக்கு யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? பிரகாஷ் மக்தம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்டியா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு. பிரகாஷ் மக்தம் வந்து நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு வந்து எம்டியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் MIGM? இது வந்து ரீசெண்டா DRDO வந்து டெஸ்ட் பண்ண ஒரு மிசைல். ஓகேவா? அண்ட் இந்தியன் நேவியும் MIGMனா என்னன்னு பார்த்துடலாம் ஒரு மினிட். மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன். ஓகேங்களா? MIGMோட ஃபுல் ஃபார்ம் வந்து மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன். இது வந்து ரீசெண்டா DRDOவும் இந்தியன் நேவியும் டெஸ்ட் பண்ண மிசைல். மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன். ஓகே, ஃபுல் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியன் நேவல் ஷிப் பார்ட்டிசிபேட்டிங் இன் த HADR எக்ஸசைஸ் இன் த மாலத்தீவ்ஸ் இன் May 2025? INS சாரதா தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. HADR எக்ஸசைஸ் மாலத்தீவ்ஸ்ல நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த பிரைமரி என்விரான்மெண்டல் பெனிஃபிட் ஆஃப் யூசிங் கிரீன் ஹைட்ரோஜன் ஆஸ் எனர்ஜி சோர்ஸ்?
கிரீன் ஹைட்ரோஜன் எனர்ஜி சோர்ஸா நம்ம யூஸ் பண்றதுனால பிரைமரி பெனிஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. இட் ப்ரொடியூசஸ் ஒன்லி வாட்டர் ஆஸ் பை ப்ராடக்ட் வித் நோ டைரக்ட் கார்பன் எமிஷன். இதுதான் வந்து பிரைமரி என்விரான்மெண்டல் பெனிஃபிட் சொல்றாங்க. இது வந்து வாட்டரை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆஸ் எ பை ப்ராடக்ட் வித் நோ டைரக்ட் கார்பன் எமிஷன். ஓகே, இது பாருங்க, ஒரு செட் ஆஃப் பாராசூட் வந்து ஃபர்ஸ்ட் அன்க்ளூட் மிஷன் ஆஃப் இந்தியாவோட கங்கானியன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் வந்து ஷிப் பண்ணிருக்காங்க ஆக்ரால இருந்து. இதுல வந்து எத்தனை பாராசூட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. இந்த ரெக்கவரி சிஸ்டம்ல எத்தனை பாராசூட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 10 பாராசூட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேவா, இது வந்து இந்தியாவோட கங்கானியன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் எங்க இருந்து நடக்குதுன்னா ஷிப்டு ஃப்ரம் ஆக்ரா. How many parachutes na 10 parachutes. Okay va. Okay, when is the World Athletic Day வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க? எப்போ வந்து வேர்ல்டோட அத்லெட்டிக் டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க? மே 7 தான் வந்து வேர்ல்டோட அத்லெட்டிக் டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் அமெச்சூர் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் தான் வந்து அத்லெட்டிக் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட் அப்படின்ற ப்ராஜெக்டும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, மே 7 அத்லெட்டிக் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் நேம். ஓகே ஓகே, மே 1 to மே 7 கரண்ட் அஃபேர்ஸ். இன்னும் இதுல ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கா? 19th கொஸ்டின் பாருங்க. யார் வந்து கோல்டு மெடல் இந்த 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிஸ்டல் ஈவென்ட்ல வந்து வின் பண்ணிருக்காங்க? 23rd குமார் சுரேந்திர சிங் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ல. ஓகேங்களா, யார் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அமன் பிரீத் சிங். இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிஸ்டல் ஈவென்ட்ல. ஓகேவா, அமன் பிரீத் சிங். 18th பாருங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல இந்தியாவோட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இந்தியாவோட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க. இந்தியாவோட பொசிஷன் வந்து 1 ஆப்ஷன் நீ 130. இது எந்த இயர்க்கானதுன்னா 2023. ஓகேவா, இந்தியா பொசிஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் இன் 2023. வாட் வாஸ் இந்தியாவோட ரேங்க்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த வருஷத்துக்கானதுன்னா 2023ல. இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 130th ரேங்க். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு த MOU பிட்வீன் கோல் இந்தியா லிமிடெட் அண்ட் உத்தரப்பிரதேஷோட ராஜ்யா வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட். வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த சோலார் பவர் பிளான்ட் டு எஸ்டாப்ளிஷ் இன் உத்தரப்பிரதேஷ்? உத்தரப்பிரதேஷ்ல ஒரு சோலார் பவர் பிளான்ட் வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா, அதோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாக்குறாங்க. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க 500 மெகாவாட். கோல் இந்தியா லிமிடெடும் உத்தரப்பிரதேஷோட ராஜ்யா வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து MOU போட்டது தான் இது. ஓகே, இதோட கெப்பாசிட்டி எவ்வளவுனா 500 மெகாவாட். சோலார் பவர் பிளான்ட் வந்து எங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் பண்றாங்க. ஓகே, மே 1 to மே 7 1 வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் ஓவர். ஓகேங்களா, இதோட PDF வந்து நான் டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாருன்னா பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.